இந்த வினாடிகளிலும் பலியாகிக் கொண்டிருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு நான் முதலில் என்னுடைய அந்த உளமார்ந்த அஞ்சலியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லா ஏகாதிபத்திய பொறியர்களுடைய கொடுமைகளுக்கும் அநேகமாக பலிக்கடாவாவது பெண்கள். இந்த வினாடிகளிலும் அந்த பெண்ணினம் அங்கு படுகின்ற துன்பங்கள் மிக கொடியது. எனவே அவர்களுக்கு நான் அந்த மனமார்ந்த அஞ்சலியை தெரிவித்துக் கொண்டு, இப்போ இந்த பெண்கள் தினம் கிட்டத்தட்ட நான் சென்ற முறை வரைக்குள்ள இது ஒரு கணிசமான நாட்கள் இருந்தவ. எனக்கும் சரியான நேரப்பற்ற கூட நானும் ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் பேசிவிட்டு போயிட்டேன். ஆனால் முதல்ல மிகவும் ஒரு இன்டெலெக்சுவலாக இருக்கக்கூடியவர்கள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் எல்லாம் இந்த இடத்துல 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ள பேசி போட்டு போயிட்டு எனக்கு சரியான பயமாக கிடந்தது. ஏனென்றால் அந்த திறன் அற்ற அல்லது ஒரு கல்வி திறனற்ற என்ன போல ஆட்களுக்கு கொஞ்ச நேரம் ஆகும் சில விடயங்களை தெளிவுபடுத்த இல்லாட்டி பேச ஆரம்பிப்பதற்கு. அந்த வகையில் நான் இந்த பெண்கள் தினம் கொண்டாடப்படுவது அல்லது பெண்கள் ஒன்றாக இணைந்து இது போன்ற நிகழ்வுகளை நடாத்துவது தனியே ஒரு வெறும் போராட்டமாக மட்டும் இல்லாமல் நாங்கள் குடும்ப வாழ்வில் ஆணும் பெண்ணும் இணைந்து மிக மகிழ்வோடு வாழ்வதற்கு அந்த வாழ்வினுடைய விளைவு சமூக முன்னேற்றத்திற்கானது. அதுதான் உண்மையானது. எனக்கு வேலை கிடைச்சிட்டு நான் வாரக்கிழமையில இருந்தே வேலைக்கு போகலாம். எனக்கு வேலை கிடைச்சோம்ல நீ வீட்டுல இருந்து பிள்ளைய பார்த்துன்னு சொன்னீங்களோ பாத்துக்கோ. எத்தனை சொல்லியிருக்க மரியாதை கட்சி பாருங்க. நீ இப்ப பஜார் மேல கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ற. ஓ, இப்ப எனக்கு வேலை கிடைச்சோம்னா இந்த ஏமாத்த பாக்குறீங்களா? இதுதான் உங்களுக்கு ஆம்பளை புத்தியா? இந்த கை வைக்கிற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காது. இல்லாட்டி கம்பி தான் என்ன வேண்டியது. அப்படி என்ன பெரிய வேலை? இந்த சம்பளம் வெட்டியை விட 1.5 மடங்கு குறைவு. இதுல நாங்க வாழலாமா? எவ்வளவு செய்தனா இதை கவனிச்சுக்க மாட்டேனா? 3 மாசத்துல சம்பளத்தை கூட்டிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். நான் சாதிப்பேன். எந்த புத்தி இல்லாத தனத்தால என் வாழ்க்கையோட நான் போட்டி போட்டு இப்படி என் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டேன். இந்த அவமானத்தை நான் எப்படி சரி பண்ண போறேன்? என்ன கதிர், வெளிக்கிடுவோமா? லேட் ஆகுது. என்னாலதான் உங்களுக்கு இந்த பெரிய அவமானம். நானே வீட்டுல இருந்து பிள்ளைய பாக்குறேன். நீங்க வேலைக்கு போவோம். என்ன வேலையில சம்பளத்தை கூட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களோ? நீலா, நான் சீரியஸா சொல்றத கேளுங்க. எல்லா தப்பையும் நான் தான் செய்தேன். நிப்பாட்டு. என்ன ஒன்னே அவ சொன்னா உங்க காதலையும் விழுந்துட்டுதா? அது என்ன பூப்பிள்ளை எனக்கு சாரியா கட்டிருக்காங்க. குளம் குறைஞ்சவங்க தான் அப்படி கேவலமா கேட்பாங்க. அந்த வார்த்தையோட உண்மையான அர்த்தம் பெண்மை. பெண்மை என்று சொன்னா பெண் குணம் அதிகமா இருக்கிறவன். பெண்மைக்கான குணம் 4 இருக்கு, ஆண்மைக்கான குணமும் 4 இருக்கு. எல்லாருக்குமே இந்த 2 குணமுமே இருக்கு. உன் குணத்தை வச்சுக்கொண்டு மற்றவனை அடக்கி ஆள் நினைச்சா அது ஆணவம். அதீத ஆண்மையால் பெண்மையை அடக்குறது, அதீத பெண்மையால் ஆண்மையை அசிங்கப்படுத்துறது கேவலம். எனக்கு உன்னை தெரியும், உனக்கு என்ன தெரியும்? இந்த உலகத்தின் கதை எங்களுக்கு தேவையில்லை. நீ உயர்றதுக்கு என்னால் என்ன முடியுமோ அதை நான் செய்வேன். என்னோட பேர் நிலானி சிவசுப்ரமணியம். நான் ஒரு ஆன்லைன் பிசினஸ் செய்யறது. நினைக்கிறேன் எல்லாரும் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் பெர்ஃப்யூம், ஸ்கின் கேர் ப்ராடக்டா இருக்கட்டும். ஸோ அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க, கண்டிப்பா என்ன கான்டாக்ட் பண்ணா என்னட்ட வாங்கலாம். அனைவருக்கும் இனிய உற்சாகமான வணக்கங்கள். எல்லோருக்கும் எமது வாழ்த்துக்களையும் நேரத்தில் பதிந்து கொண்டு, எனது பெயர் சாந்தினி திரையரங்கன். பலருக்கு இதில் தெரிந்திருக்கும். நடனாசிரியராக இருக்கிறேன், தமிழாசிரியராக இருக்கின்றேன். பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. எங்களது பணிகள் அடுத்த சந்ததியுடன் தொடர்கின்றது. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய மகளிர் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும், ஆண்களுக்கும் வணக்கம்.
என்னுடைய பெயர் இந்து தேவேந்திரன். நான் சோஸில் 40 வருடங்களாக வாழ்ந்து வருகின்றேன். 34 வருடங்களாக சோஸ் தமிழ் கல்வி கலாச்சார அமைப்பின் மூலம் ஆசிரியராகவும் இளம் சந்ததிக்கு தமிழை இலவசமாக கற்றுக் கொடுக்கும் பணியினை இன்று வரை தொடர்ந்து வருகின்றேன். 2009ஆம் ஆண்டிலிருந்து இந்த கிறிஸ்டியன் ராட் மூலம் பல்லின மக்களை, பல்லின கலைகளை, பல்லின மக்களை ஒன்றிணைப்பதில் பெரும் பங்கேற்று அதற்குள்ளாக பல வேலை திட்டங்களை இன்று வரை செய்து வருகிறேன். இவ்வளவு தான். வணக்கம், நான் யாழினி பிரசாந்த். எல்லோருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நான் புகாச்சாலில் ஒரு பவுஃபியமால் ஷெஸ்ஃபியர் அசிஸ்டன்ட் வேலை செய்கிறேன். மற்றது டால்மென்ஷன் செய்கிறேன், இங்கிலீஷும் தமிழும். ஒன்று நான் வயலின் டீச்சர், அது வயலின் படிப்பிக்கிறேன். ஒன்று அவ்வளோதான். ஹாய், எல்லாருக்கும் மொமெண்ட்ஸ் டே. எங்கள் பேர் மதுமிதா. நான் 13 வயசில் ஜெர்மனிக்கு வந்தேன். நான் வந்துட்டு இப்போ நான் ஒரு டீம் லீடராக ஒரு ஐசியூ ஃபியமாவில் வேலை செய்கிறேன். அதோடு சேர்ந்து டோர்ட்மோண்ட் ஸ்டட்டில் தமிழ் இங்கிலீஷ் டோல்மென்ஷனாக வேலை செய்கிறேன். வணக்கம், எல்லோருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். என்னுடைய பேர் செந்தூரி நிஷாந்தன். நான் தற்போது வடக்குழு ஓகேஎஸ் ஒர்க் செய்து முடிச்சிருக்கிறேன். நான் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கிறேன். இந்த கடையும் ரன் பண்ணி கொண்டு இருக்கிறோம். டைன்ஷாஸ்ட்ராச ஹின்ஸ்வான்சிஷில் உடுப்பு கடை. கடையில் பேர் மெடியல் சாரீஸ். நன்றி. Hi, நான் Sahana. நான் Sozialarbeiterin und zahlmedizinische Fachkraft. Dann நிறைய Frauenarbeit செய்கிறாங்க ehrenamtlicher. Und ja, Mama von 3 Engeln. ஹலோ, ஹாப்பி உமன்ஸ் டே. என்னுடைய பேர் ஸ்டெஃபானி. நான் தலைஹெச் ஸ்கொயர் சொல்லி நோயஸில் நடத்துக்கிறேன். அது ஒரு புதுக்காக செய்துப்பட்ட ஒரு இடம். எல்லாருக்கும் ஒரு தலைமுடி பிரச்சனை கண்டு மட்டுமில்லை, தலையடியிலிருந்து தோல் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஒரு இடம். ஸோ நான் எல்லாருக்கும் இன்றைய அழைக்கிறேன். ஹாப்பி உமன்ஸ் டே. வணக்கம், எனது பெயர் திருமதி சுபாஷினி கஜேந்திரன். ஆனால் சுபோ கஜனண்டா தான் என்ன எல்லாருக்கும் தெரியும். நான் ஜது கேக்ஸ் என்ற பெயரில் 20 ஆண்டுகளாக முறைப்படி கற்று அதை செய்து கொண்டு வருகிறேன். இப்போ தமிழில் ஜெர்மனியில் கேக் வகுப்புகள் நடைபெறாததால் அதையும் நடாத்தி வருகிறேன். இன்னும் பல வகுப்புகள் நடாத்துவதற்கும் திட்டமிட்டுள்ளேன். அதனை விட ஆவோஸ் நியோன்ஹைமிலும் வேலை செய்து வருகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இது எங்கள் பெண்கள் மன்ற டோட்மூண்ட் பெண்களின் கலண்டரான ஒரு பகுதியாக 2 பேர் குறையினம். எனது பேர் ராஜி. எனது பேர் குமுதா மனோகரன். அது எல்லாரும் சாதித்த பொங்கல், நாங்கள் சாதிக்க துடிக்கிற பொங்கல். நான் சந்திரிகா. எனக்கு இதில் ஆண்டு சொல்லுவேன். எனது பேர் மல்லிகா. நான் டோட்மோண்டில் வசிக்கிறேன். எனது பெயர் தயாநிதி. நான் டோட்மோண்டில் வாழ்கிறேன். எனது பேர் சர்மிளா. நான் வீட்டில் இருந்து வந்தேன். எனது பேர் பிரியா. டோட்மோண்டில் வாழ்கிறேன். எனது பேர் விஜிதா. நான் ஃபாஸ்ட்லியில் வேலை செய்கிறேன். எனது பேர் யோகேஸ்வரி. நான் தற்போது சர்வீஸ் நிதியவர்களின் அப்பக்கடையில் ஆர்வைக்கிறேன். நான் இன்னும் ஒரு ஆளை இங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ண விரும்புகிறேன். ஜெர்மனில் நிறைய பெண்கள் இருக்கணும், நிறைய தமிழ் பெண்கள் இப்படி எல்லா துறையிலையுமே இருக்கணும். லோயராக இருக்கணும், டாக்டராக இருக்கணும், எல்லா துறையிலையும் இருக்கணும். நாங்கள் எங்களோட அவை சேர்ந்து எங்களுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணுவினோம். ஆனால் உங்களுக்கு தெரியணும் யார் எங்கே இருக்கணும்னு தெரியணும். நான் விஜய் அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ண, அவன் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுவான். எனது பேர் விஜயதேவி தேவராசா. விஜயன்னு தான் கூப்பிடுவேன். முதல் எல்லா பெண்களுக்கும் எனது மகளிர் நல்வாழ்த்துக்கள்.
die Stage der College எனக்கு பழக்கம் இல்லை, அதனால் எனக்கு sehr aufgeregt. இங்கே அழைத்ததுக்கு நன்றி. நான் ஒரு வைத்தியராக செய்கிறேன். Ich bin Fachärztin für Psychiatrie und Psychotherapie. அதாவது மனநோய் சம்மந்தப்பட்ட துறையில் தான் வேலை செய்கிறேன். இப்போ டிசம்பர் 2023 ஒரு eigene Praxis வச்சுருக்கிறேன். யா நான் இப்போ அந்த ஆசிரியரை முதல் சொன்ன மாதிரி இந்த கணக்கு பெண்கள் வந்து முக்கியமாக பெண்கள் ஆண்களை விட பெண்கள் தான் முக்கியம். கணக்கு விஷயங்கள் மன கவலைகள் அந்த பிரச்சனைகள் எல்லாரும் தாங்களே வச்சு அதை வெளியில் சொல்கிறதுக்கு கஷ்டப்பட்டு தான் போல. ஸோ நான் இந்த ஸ்டேஜில் நான் எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் வந்து உங்களோட பிரச்சனைகளை யாராவதோட பகிர்ந்து ஷேர் பண்ணி அதை சொல்லி இதெல்லாம் தான் அது உங்களுக்கு அந்த மன இதுகள் விட்டு போகும். அதனால் நான் எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் உங்களோட இதுகளை பார்த்தா தான் உங்களுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்கும். ஏனென்றால் கூடுதலாக எல்லாரும் முதல் சொன்ன மாதிரி தங்களுக்குள்ளேயே ஒரு தடையாக இருக்கிறத வழியே வெளியில் தடைகளை விட உள்ளுக்குள்ளே இருக்கிற தடையெல்லாம் கூட. ஸோ நான் அதான் சொல்ல விரும்புகிறேன். ஓகே, நன்றி நன்றி. அடுத்த கலண்டரில் அடுத்த பெண்களை நாங்கள் சந்திப்போம். ஆளுமையோடும் மிக சிறப்பாக விளங்கிக் கொண்டிருந்தார்கள். சங்க இலக்கியத்திலே ஒரு 33 தமிழ் புலவர்கள் இருந்தார்கள், பெண் புலவர்கள். அதாவது ஏறக்குறைய 1/3 பங்கு பெண் புலவர்கள் பெண்களாக இருந்தார்கள். ஔவையார் என்ற பெயரிலே பலர் இருந்தார்கள். காக்கை பாடினியார், இப்படி பலர் நிறைய பேர் சொன்ன பட்டண வராது. அந்த அவங்க என்ன பேர் சொன்னீங்க? இப்படி இவர்கள் நிறைய புலவர்கள் ஆளுமைகளோடு இருந்தார்கள். அப்படி இருந்த பெண்கள் ஒரு கட்டத்திலே கல்வி இழந்து உரிமை இழந்து போனார்கள். இதை இழக்க செய்தது வந்து பெண்கள் கிடையாது, ஆண்கள் தான். பெண்களுடைய எலும்பு முறியாமல் அடிக்கலாம் என்று சட்டம் எழுதியது ஆண்கள் தான். பெண்களும் சூத்திரர்களும் பாவஜோனியில் பிறந்தவர்கள் என்று பகவத்கீதையில் எழுதியது ஆண்கள் தான். பெண்கள் 9 வயதுக்கு முன்னரே திருமணம் செய்துவிட வேண்டும் என்று மனு தர்மத்திலே எழுதியது ஆண்கள் தான். என்னவென்று சொன்னால் ஒன்றை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் சட்டத்தை இயக்குகிறோம், நாங்கள் லெகிஸ்லேட்டிவ், நீங்க எக்ஸிக்யூட்டிவ். நாங்கள் சட்டத்தை இயக்குகிறோம், நீங்கள் அதை நடைமுறைப்படுத்துகிறீர்கள். நான் தான் உங்க சக்தி குமாரன், உங்க ஜெசிகா சிம்பு, உங்க அம்மையாக்கு தனுஷ். எல்லா கடலையும் சேர்த்தல நான் தான், ஹீரோ நான் தான். அவ வேணாம்னு சொன்னா அடைய வெட்கம்னு சொல்லிட்டோம். நான் தொடர்ந்து பின்னாடி போனா ரொமான்ஸ், நான் தினசரி டிஸ்டர்ப் பண்ணினா கேரேன், நான் கட்டுப்படுத்தினா அக்கறை. ஆனா அவ இல்லைன்னா அவ கல் நெஞ்சுக்காரி, ஸ்டாக்கிங் லாக்னு சொல்லிட்டோம். போறமைய ஆண்மைன்னு போயிட்டோம். சினிமா என்ன விக்டிமா காட்டுச்சு, பாவம் தான் ஹீரோன்னு சிம்பத்தி வாங்கிட்டேன். ஆனா ஒரு வேளை அவ கால மறக்கல, அவ மரியாதையாக்கு நான் இல்லைன்னு சொன்னான். அவ அனுப்பிடிக்கல, அவ சுயான கொண்டவள் இல்லை. அவ மரியாதை கேட்டால், சமூகம் கேட்டால், ஆனா அடையை கொடுக்க நம்ம தாயர். எல்லாரும் கேட்டு நாங்க ஏன் சின்ன படியங்களை எடுத்திருக்கிறோம், ஏன் ஒரு மண் எடுக்கலையேன்னு. நாங்க என்ன சொல்ல வரோம்னா எச்சியும் ஃபங்க் ஹியர் ஆன். இந்த வயசுல தொடங்குது. நாங்க வீட்டுல ஆம்பளை பிள்ளைக்கு இங்கிருந்த சொல்லி கொடுக்கிறோம் என்ன ஹோட் ஃபிளாக்ஸ், எது ரிஸ்டிஷ், எது ஃபல்ஷன். அதனால ஒரு சேனியாக ஒரு ஃபங்க்ஷனியாக எடுத்திருக்கிறோம். அண்ட் அனுஷ் வந்து ஸ்கூலான மகன். Und er hat auch letzte Minute எங்களோட ஓபன் பண்ணி அவர்கிட்ட லைன் சொல்லி கொடுத்தவர். So danke.